எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார் எனக்கு. எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். There you go. So முடிச்சிட்டீங்க போங்க. முடிச்சிட்டீங்க சார். உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சார். எது இல்ல ஏதோ கேக்குறாங்க சார். இந்த மாதிரி பல பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டேன். அப்படியா? இல்ல நானும் அசீமும் இணைந்து ஒரு படம் பண்றோம். ஓகே. அந்த படம் வெகு விரைவில் it's going to go on floors and it's an interesting subject and that's why we are for. ஓகே. சோ படம் எப்படி சார் வந்திருக்கு? எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு? என்ன அளவுக்கு process போயிட்டு இருக்கு? அத சொல்லுங்க. போயிட்டு இருக்கு. we are fine tuning the scripts. It's quite an exciting project. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா தமிழ்ல தான் டெபியூ. இங்க இருந்து தான் அங்க போனேன். நான் பிறந்து வளர்ந்த ஏன் சென்னையில் ஏன் தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. and thanks to ஓகே. சோ மீண்டும் ஒரு முறை இதோ ஃபர்ஸ்ட் எவர் டைம் அந்த குரல் அப்படின்னு சொல்லி பிஹைண்ட் உட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த குரலை நாங்க இறக்கி இருக்கோம் சார் அப்படி நான் தைரியமா சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு வர போகுதுன்னு தெரியல. சோ எஸ், அந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் எல்லாரும் இருக்காங்க. சோ ப்ளீஸ். சி ஆக்சுவலா பார்த்தனா நான் இன்னொரு விஷயம் சாஷோ பத்தி சொல்லணும். சாஷோ வந்து he bought up everything in சென்னை தான் அவர். ஆக்சுவலி ஹிந்தியில் வந்து மஞ்சுநாத் அப்படின்ற படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கஹானி பாஸ் இல்லை, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிஏ பாஸ் 2 பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி காட் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் இன் தாதா சாஹேப் ஃபால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து தமிழில் ஹி இஸ் டெபியூட்டிங் ஆஸ் அ லீட். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. இன்னும் ஐ திங்க் இட்ஸ் டூ early டு டாக் அபவுட் த சப்ஜெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா டேரக்ட் அடிப்பான், ஜஸ்ட் நடிப்பான். சோ இது என்ன மாதிரி மூவியா இருக்கும் அது மட்டும் சொல்லிடுங்களேன். அதான் சொன்னேன் நான், இட்ஸ் இன் த லைன்ஸ் ஆஃப் விக்ரம் வேதா அப்புறம் மத்தகம் அந்த மாதிரி. இட்ஸ் லைக் அந்த தனி ஒருவன் பார்த்துருக்கீங்களா, சம்திங் லைக் அத மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார் எனக்கு. எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். There you go. So முடிச்சிட்டீங்க போங்க. முடிச்சிட்டீங்க சார். உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சார். எது இல்ல ஏதோ கேக்குறாங்க சார். இந்த மாதிரி பல பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டேன். அப்படியா? இல்ல நானும் அசீமும் இணைந்து ஒரு படம் பண்றோம். ஓகே. அந்த படம் வெகு விரைவில் it's going to go on floors and it's an interesting subject and that's why we are for. ஓகே. சோ படம் எப்படி சார் வந்திருக்கு? எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு? என்ன அளவுக்கு process போயிட்டு இருக்கு? அத சொல்லுங்க. போயிட்டு இருக்கு. we are fine tuning the scripts. it's quite an exciting project. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா தமிழில் தான் டெபியூ. இங்கிருந்து தான் அங்கே போனேன். நான் பிறந்து வளர்ந்த ஏன் சென்னையில் ஏன் தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. and thanks to ஓகே. சோ மீண்டும் ஒரு முறை